ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் சயின்ஸ் டாபிக்ஸ். இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசனுடைய ஃபர்ஸ்ட் டீட்டெயில் கொஸ்டினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த எக்ஸ்ப்ளனேஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. சரிங்களா? அந்த பார்ட் 1னுடைய வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசனுடைய எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். அந்த பிளேலிஸ்டினுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்ட் 1ல் ஃபர்ஸ்ட் 4 ஹெட்டிங்ஸ் வந்து அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஓகே, என்னெல்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உலக போருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ். அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் 2 குரூப்பாக பிரிகிறாங்க. ஒன்று வந்து ட்ரிபிள் அலையன்ஸ், இன்னொன்று வந்து ட்ரிபிள் ஆண்டான். இந்த மாதிரி 2 குரூப்பாக பிரிகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சண்டை வருது அப்படின்னா, இப்போ 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில் சண்டை வரப்போகுது இல்லை, 2 குரூப்புக்கு நடுவில் வரப்போகுது. ஸோ அந்த போர்னுடைய அந்த ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஒரு காரணம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு. அடுத்த 2வது காரணம் பார்த்தீங்கன்னா, மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம். இங்கிலாந்துடைய ஜிங்கோயிசம், பிரான்ஸுடைய சாவனிசம், ஜெர்மனியினுடைய கல்ச்சர். அதாவது அந்த நாட்டு மக்கள், அந்த டைம்ல இருந்த மக்கள் வந்து அவங்க நாடு மேல அதி தீவிரமான தேசப்பற்று வச்சிருந்தாங்க. ஓகே, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நாடை வெறுக்கிறது மாதிரி ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா சண்டைகள் உருவாக ஆரம்பிது. இதுவும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கான ஒரு முக்கியமான காரணம். ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அக்ரெசிவ் ஆட்டிடியூட் ஆஃப் ஜெர்மன் எம்பரர். ஜெர்மன் எம்பரர் பார்த்தீங்கன்னா அவருடைய நேவியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, அவருடைய நேவியை பெருசாக்குறாரு. ஸோ இதை பார்த்த பிரிட்டிஷ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு எதிராக தான் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நேவியை இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடுவில் இந்த நேவல் ரேஸ் நடக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த போருக்கான பதற்றத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கு. ஓகே, அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஹாஸ்டிலிட்டி ஆஃப் பிரான்ஸ் டுவர்ட்ஸ் ஜெர்மனி. அதாவது 1871ல் பிரான்ஸினுடைய 2 டிஸ்ட்ரிக்டான அல்சாஸ் அப்புறம் லொரைன், இந்த 2 டிஸ்ட்ரிக்டையும் ஜெர்மனி கேப்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மக்களுக்கு ஜெர்மனி மேலே முன்னாடி இருந்தே ஒரு வெறுப்பு இருக்கும், ஒரு பகை இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம். அதே மாதிரி மொராக்கோ, ஆப்பிரிக்காவில் மொராக்கோ அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் பிரான்ஸ் வந்து ஃப்ரீயாக செயல்பட விடாமல் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வந்து குறுக்கால பூந்துக்கிட்டே இருந்தாங்க. சரி, இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 வீடியோவில் கிளியராக நம்ம பார்த்துருப்போம். ஓகே, இப்போ பார்ட் 2 வீடியோலன்னா அடுத்த ஹெட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ். இந்த பால்கன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். ஓகே, இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு மேப் கூட காமிக்கிறேன். இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பால்கன் ஏரியா அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இல்லையா, அந்த சர்க்கிள் மாதிரி போட்டெல்லாம் இந்த ஏரியா தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பால்கன் பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. பெனின்சுலான்னு என்னது, ஒரு லேண்ட் மாஸை சுற்றி 3 பக்கமும் கடல் இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெனின்சுலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பெனின்சுலாவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, இன்க்ளூடிங் த கிரீஸ் எல்லாம் சேர்த்து இந்த பெனின்சுலா என்னன்னு சொல்லுவாங்கன்னா பால்கன் பெனின்சுலா. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் நடக்குது. அதாவது இப்போ 1908 நடக்குதுன்னா யங் துர்க் ரெவல்யூஷன் நடக்குது. இப்போ துர்க் ரெவல்யூஷனுக்கும் இந்த இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, இந்த பால்கன் பெனின்சுலா அந்த டைம்ல மோஸ்ட்லி யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமன் எம்பையர் கையில இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்போ துர்க்கின்னு சொல்றோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஆட்டோமன் எம்பையர் கையில் இருந்துச்சு. ஆட்டோமன் எம்பையர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரியா வச்சு ரொம்ப பெரிய சாம்ராஜ்யமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் தான் அது பார்த்தீங்கன்னா சுருங்கி இப்போ இருக்கக்கூடிய துருக்கி அந்த ஏரியா மட்டும் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எல்லாமே ஆட்டோமன் எம்பையர்னுடைய ஏரியாஸ். இந்த அல்பேனியா, மேசிடோனியா எல்லாம் பாக்குறீங்க இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமன் எம்பையர் கையில தான் இருந்துச்சு. அதே மாதிரி கிரீஸ், ஓகே, செர்பியா, இவங்க எல்லாருமே ஆட்டோமன் எம்பையர் கையில தான் இருந்தாங்க, அவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. ஓகேவா? பட் இப்போ என்ன ஆகுதுன்னா 1908ல் இந்த யங் துர்க் ரெவல்யூஷன் நடக்குது. இது நடக்கும்போது என்னன்னா துர்க்கி வீக் ஆகுது. ஓகே, அப்போ ஏன்னா அவங்க உள்நாட்டு மக்களை சமாளிக்கணும் இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த டைம்ல வேற நாடுகள் கூட போர் பண்ண முடியாது. அப்ப அந்த டைமை பயன்படுத்தி, அந்த வீக்னஸை பயன்படுத்தி ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் நம்ம வந்து இந்த ஏரியாவில் நிறைய கேப்சர் பண்ணலாம். பால்கன்ஸ்ல வந்து பால்கன் ஏரியால நம்ம இதை பயன்படுத்தி, துருக்கி வீக்கா இருக்கிறத பயன்படுத்தி நம்ம நிறைய ஏரியாஸை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, இப்போ ஆஸ்திரியா என்ன பண்றாங்க அப்படின்னா போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா இந்த ஏரியாவை நாங்க வந்து இந்த நாட்டை வந்து நாங்க கேப்சர் பண்ண போறோம் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. யாரு? ஆஸ்திரியா. போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா எங்க இருக்குன்னா இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. அதுக்கு அடுத்து பாருங்க எங்க இருக்கு, ஆஸ்திரியா, ஆஸ்திரியா,
ஹங்கேரியன் எம்பையர் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க வந்து போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா, ஆக்சுவலா அது ஒரு தனி கண்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா அப்படின்னு ஒரு தனியா ஒரு கண்ட்ரி இருக்கு. அந்த கண்ட்ரியை கேப்சர் பண்ண போறோம் அப்படின்னு யார் சொல்றாங்க? ஆஸ்திரேலியர்கள். இதை வந்து யார் எதிர்க்கிறா அப்படின்னா செர்பியா. ஓகே, இதை வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு யார் அப்போஸ் பண்றாங்க? செர்பியா வன்மையா கண்டிக்கிறாங்க. ஓகே, இந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட்டா யார் வராங்கன்னா ஜெர்மனி வராங்க. ஓகே, செர்பியாவுக்கு யார் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா ரஷ்யா சப்போர்ட்டா இருப்பாங்க. இப்போ நார்மலாவே அப்போ நேச்சுரலாவே என்ன ஆகுது அப்படின்னா ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு பகை ஏற்படுது. ஓகே, ஸோ இந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடுவில் இருந்த பகை முதல் உலகப் போர் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏங்கிறது இம்மீடியட் காஸ்ட்ல பார்ப்போம். சரிங்களா? இந்த ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும் நடுவில் இருந்த அந்த பகை தான் முதல் உலகப் போர் நடக்கிறதுக்கான இம்மீடியட் காசாவே அமைஞ்சிச்சு. அது என்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ஹெட்டிங் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பால்கன் வார்ஸ். இப்போ முதல்ல சொன்னேன்ல, இந்த பால்கன் பெனின்சுலா மோஸ்ட்லி யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. ஓகேவா? அதாவது இப்போ நம்ம துர்க்கின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாடும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலாம் சேர்ந்து ஆட்டோமன் எம்பையரா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமன் எம்பையருடைய கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்க. ஓகே, யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரீஸு, செர்பியா, பல்கேரியா இவங்க எல்லாருமே அந்த ஆட்டோமன் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இந்த ஆட்டோமன் கண்ட்ரோல் அந்த யங் டர்க் ரெவல்யூஷன் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா 1908ல, அந்த டைம்ல வீக் ஆகும் பொழுது இவங்கெல்லாம் தனித்தனி நாடா பிரிஞ்சு வந்துட்டாங்க. கிரீஸ் இங்க கீழே இருக்கு. ஓகேவா? பல்கேரியா, செர்பியா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து துருக்கி அந்த ஆட்டோமன் எம்பையர்ல இருந்து பிரிஞ்சு தனி நாடா உருவாகிடுவாங்க. ஓகே, இப்ப இவங்களுக்கு என்னன்னா இந்த ஏரியா அல்பேனியா அப்புறம் மேசிடோனியா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணும். ஓகே, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செர்பியா, பல்கேரியா, கிரீஸ் இவங்களுக்கு நடுவுக்குள்ளே ஒரு ஒரு பகை உண்டாகுது. ஆனா இப்போ அவங்க முதல்ல அது யார்கிட்ட இருந்து கேப்சர் பண்ணணும் அப்படின்னா துருக்கி கிட்ட இருந்து கேப்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஃபார்ம்ட் பால்கன் லீக். யாரெல்லாம் சேர்ந்து? கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டனீக்ரோ இந்த கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க? பால்கன் லீக் அப்படின்னா பால்கன் கூட்டணி அப்படின்னு அர்த்தம். சரி, அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க. ஓகே, எப்போ? மார்ச் 1912 பால்கன் லீகை ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த பால்கன் லீகை வந்து யார் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா துர்கிஷ் ஃபோர்ஸஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால்கன் வாரில் யாருக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பால்கன் லீக், அதாவது யாரெல்லாம்? கிரீஸ், செர்பியா, பல்கேரியா, மாண்டனீக்ரோ இவங்க ஒரு டீம். ஆப்போசிட் யாரு? துர்கிஷ் ஃபோர்ஸஸ். ஓகேவா? ஸோ இந்த போரில் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியை வந்து அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. அது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த போர் முடிவுக்கு வருது. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் லண்டன் மூலமாக இந்த போரை முடிவுக்கு கொண்டு வராங்க. எப்போ? மே 1913. ஓகே, ட்ரீட்டி ஆஃப் லண்டன் நடக்குது மே 1913. அது மூலமாக இந்த போர் முடிஞ்சுது. அந்த போரில் வந்து யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னா பால்கன் லீக் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளே பிரிச்சுப்பாங்க. ஓகே, அவங்க செர்பியா, பல்கேரியா, கிரீஸு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுப்பாங்க. இப்போ செகண்ட் பால்கன் வார் எதனால் நடக்குது அப்படின்னா இந்த பிரிச்சதுல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. யாருக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த பல்கேரியாவுக்கு அந்த பிரிவினை பிடிக்கல. முக்கியமா மேசிடோனியா இந்த இருக்கு இல்லையா மேசிடோனியா, அந்த மேசிடோனியாவை பிரிச்சதுல யாருக்கு உடன்படிக்கை இல்லை அப்படின்னா பல்கேரியா. ஏன்னா அவங்க வந்து இன்னும் நிறைய ஏரியா அவங்களுடைய கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு அவங்க நினைச்ச ஏரியா கிடைச்சிருக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா பல்கேரியா செர்பியா மேலேயும் கிரீஸ் மேலேயும் கோபத்தில் இருப்பாங்க. இதுதான் செகண்ட் பால்கன் வார் நடக்கிறதுக்கு காரணம். ஓகே, ஸோ த டிவிஷன் ஆஃப் மேசிடோனியா டிட் நாட் சாட்டிஸ்ஃபை பல்கேரியா. பல்கேரியாவுக்கு அது போதுமானதாக இல்லை. அதனால பல்கேரியா என்ன பண்ணுது அப்படின்னா கிரீஸ் மேலேயும் செர்பியா மேலேயும் போர் தொடுக்கிறாங்க. ஓகே, ஆனால் பல்கேரியாவை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகளும் ஈஸியாக தோக்கடிச்சிடறாங்க. ஓகே, அது செகண்ட் பால்கன் வார் எப்படி முடிவுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் ஒன்று போடுறாங்க. அந்த ட்ரீட்டி எப்போ போடுறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 1913 போடுறாங்க. ஓகே, ஆகஸ்ட் 1913 இந்த ட்ரீட்டி ஆஃப் புக்காரெஸ்ட் போடுறாங்க. செகண்ட் பால்கன் வார் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, ஸோ இது ஏன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காரணம் அப்படின்னா இதுல கிரீஸ், செர்பியா ஒரு டீம்ல இருக்காங்க, பல்கேரியா ஒரு டீம்ல இருக்காங்க. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்ட்ரிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யார் கூட சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா கூட சேர்ந்திருப்பாங்க. பல்கேரியா யார் கூட சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா ஜெர்மனி, ஆஸ்திரியா, ஹங்கரி கூட சேர்ந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல உருவான பகை வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள வேர்ல்டு வார்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்குது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து டைரக்டா அந்த வேர்ல்டு வார் வந்து இவங்க மேல டைரக்டா வந்து யாருமே அட்டாக் பண்ணனாலும் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஆப்போசிட் டீம்ல போய் சேர்ந்துக்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால தான் இதுவும் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
ஓகே, இம்மிடியேட் காஸ் இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்லேயே முக்கியமான ஹெட்டிங் இதுதான். ஓகே, 8 மார்க்ல கேட்கும் பொழுது 2024ல கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த 8 மார்க்ல கேட்கும் பொழுது இந்த இம்மிடியேட் காஸுக்கு மட்டுமே 3 மார்க் கொடுத்துருந்தாங்க. 8 மார்க்ல 3 மார்க்ஸ் எதுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஃபார் திஸ் ஹெட்டிங், இந்த சிங்கிள் லைனுக்கு, இந்த சிங்கிள் சென்டென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரூமுக்குள்ள நீங்க வந்து கன் பவுடரை ஸ்டாக் பண்ணி வைக்கிற மாதிரி, ஒரு கன் பவுடர் நீங்க மூட்டை மூட்டையா கன் பவுடர் அடுக்கி வைக்கிறீங்க ஒரு ரூம்குள்ள. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு காரணமா இருக்காது, அது வெடிக்கிறதுக்கு காரணமா இருக்காது. அது வெடிக்கிறதுக்கு காரணம் ஒன்று வேணும், என்னன்னா ஒரு தீப்பொறி வேணும். அதுதான் இந்த இம்மீடியட் காஸ். புரியுதா? அதாவது இவ்வளோ அதுக்கு முன்னாடி நிறைய பகை இருக்குது, சண்டை நடந்திருக்குது, எல்லாமே ஓகே தான். பட் அது வந்து உலகப்போர் தொடங்குறதுக்கு உடனடி காரணமா அமையல. ஓகே, அந்த உலகப்போர் தொடங்குறதுக்கான முக்கியமான ஸ்பார்க் இதுதான். ஓகே, அந்த ஸ்பார்க் என்ன அப்படின்னா 28 ஜூன் 1914 என்ன நடக்குது, ஆஸ்ட்ரிய ஹங்கேரியனுடைய ஆர்ச் டியூக், அதாவது இளவரசர்னு சொல்லுவாங்க, அவர் பேர் என்ன, பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட். ஓகே, இந்த பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட் யார் அப்படின்னா பிரான்சிஸ் ஜோசப்னுடைய வாரிசு. ஓகே, வாரிசுனா யாரு, ஹையர்னா வாரிசு. ஓகேவா? இப்ப பிரான்சிஸ் ஜோசப் அப்படிங்கிற யாரு, ஆஸ்ட்ரியா ஹங்கேரியனுடைய அரசர். அரசனுடைய வாரிசு அப்ப யாரு, இளவரசர். இளவரசனா யாரு, இந்த அரசருக்கு அப்புறம் அந்த ஆஸ்ட்ரிய ஹங்கேரியன் எம்பையரை ஆட்சி பண்ண போறது யாரு, இந்த பிரான்சிஸ் ஃபெர்டினண்ட். ஓகேவா? அவரை என்ன பண்றாங்க, பிரின்சிப் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாரு, அசாசினேட் பண்ணிடுறாரு. அசாசினேட் பண்றதுன்னா படுகொலை பண்ணிடுறாரு, அதாவது சுட்டு கொன்னுடுறாரு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிக்சரோட காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர்ல இது யாரு, இப்போ நான் சர்க்கிள் பண்ணி காமிக்கல, இவர் தான் ஆர்ச் டியூக் பிரான்ஸ் ஃபெர்டினண்ட். ஓகேவா? அவரை வந்து யார் சுட்டு கொள்றான்னா பிரின்சிப். ஓகே, இந்த பிரின்சிப் யார் அப்படின்னா ஹி வாஸ் அ போஸ்னியன் சர்ப். ஓகேவா? அவர் வந்து செர்பியன் நாட்டை சேர்ந்தவர், போஸ்னியால இருக்காரு. அவர் வந்து அந்த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இனத்தை சார்ந்தவர். ஓகே, ஸோ அவர் வந்து ஒரு செர்பியனா இருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. அதாவது ஒரு செர்பியா நாட்டுக்காரு நம்ம ஆஸ்ட்ரியா அங்கனுடைய இளவரசரை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஸ்ட்ரியா என்ன நினைக்குது, இதை காரணமா வச்சு நம்ம செர்பியாவை ஃபுல்லா கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்குது. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு நடுவில் பகை இருக்குன்னு நம்ம பார்ட் 1 வீடியோல பார்த்துருப்போம். ஆஸ்ட்ரியாவுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் நம்ம செர்பியாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகை இந்த உலகப்போர் தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். சரியா? பார்ட் 1ல இதே பார்ட்ல தான் பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம். இம்பீரியல் பவர் பாலிடிக்ஸ் இந்த பால்கன்ஸ் இருக்குல்ல, இதில் பார்த்துருப்போம். The enmity between Austria and Serbia led to the outbreak of the World War. இந்த enmity தான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த அசாசினேஷனுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இப்போ இந்த அசாசினேஷன் நடந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா ஆஸ்ட்ரியா வந்து செர்பியாவை கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபுல்லா அந்த நாடு ஃபுல்லாவே நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டா யார் வர்றா அப்படின்னா ஜெர்மனி வராங்க. ஓகே, ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு சப்போர்ட்டா யார் வராங்க, ஜெர்மனி வராங்க. ஓகே, இப்போ ஜெர்மனி என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு சப்போர்ட்டா போகணும் அப்படின்னா ரஷ்யா வந்து நமக்கு எதிர்க்க நிற்பாங்க, செர்பியாவுக்கு ஆதரவா யார் வருவாங்க, ரஷ்யா வருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ ஜெர்மனி என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெர்மன் எம்பையர் ரஷ்யாவுக்கு எதிராக போர் அறிவிக்கிறாங்க. ஓகே, இப்போ யாரு, ஜெர்மன் எம்பையரு ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையருக்கு சப்போர்ட்டா என்ன பண்றாங்க, ரஷ்யன் எம்பையருக்கு எதிராக நாங்க வந்து போர் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல பார்த்துருக்கோம் யூரோப்பியன் அலையன்சஸ் அண்ட் கவுண்டர் அலையன்சஸ்னு ஒரு ஹெட்டிங் பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ ரெலவெண்டா இருக்கும் பாருங்க. இப்போ ரஷ்யன் எம்பையர் வந்து யார் கூட கூட்டணியில் இருக்காங்க, பிரிட்டன் கூடவும் பிரான்ஸ் கூடவும். அப்போ ரஷ்யாவுக்கு ஒன்று அப்படின்னா பிரிட்டனும் வருவாங்க, பிரான்ஸும் வருவாங்க. ஓகேவா? இப்போ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களும் சேர்றாங்க, பெல்ஜியம், ரொமேனியா, கிரீஸ் இவங்களும் சேர்றாங்க. ஓகே, அதனால என்ன ஆப்போசிட்ல பாருங்க பல்கேரியா. இந்த நீங்க பால்கன் வார்ஸ் வந்து ஹெட்டிங் பார்த்தோம் இல்லையா, அந்த பால்கன் வார்ல தோல்வி அடைந்த கண்ட்ரிஸ் பாருங்க, ஆட்டோமன் எம்பையர் அப்புறம் பல்கேரியா. இந்த நாடுகளும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால்கன் வார்ல ஆட்டோமன் எம்பையர் அதாவது துர்கிஷ் ஃபோர்ஸஸ் வந்து தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. செகண்ட் பால்கன் வார்ல பார்த்தீங்கன்னா பல்கேரியா வந்து தோத்து போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் யார் கூட போய் சேர்றாங்க அப்படின்னா இந்த கூட்டணியில், அதாவது இந்த சென்ட்ரல் பவர்ஸ் சொல்றோம் இல்லையா, சென்ட்ரல் பவர்ஸ் கூட்டணியில போய் சேர்றாங்க. மற்ற நாடுகள் அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆப்போசிட் கூட்டணியில சேர்றாங்க, அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா கூட சேர்றாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் சாதாரணமா 2 நாடுகளுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய போர் வந்து பார்த்தோன்னா ஒரு பெருசாகி ஒரு உலகப்போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருசா வந்து நிறைய பாதிப்புகளையும் ஏற்படுத்துச்சு. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஓகே, ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இருக்குது. அதுவும் கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.